ஹல்லேலூயா. குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. வாங்க இன்றைய அனுதின தியானத்திற்காக ஒரு சிறிய ஜெபத்திலே ஒரு மனப்படலாம். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ஐயா. தினந்தோறும் உம்மோடு பேசுகிற அனுபவத்தையும் உம்முடைய வார்த்தையை கேட்கிற இந்த வாய்ப்பை எங்களுக்கு அருளுகிறதற்காக நன்றி ராஜா. இந்நாள் மட்டும் இந்த அனுதின தியானத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிற கிருபையோடு இருக்கிறீர். தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தினந்தோறும் தேவ வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுகிறீர்கள் என்பதை உணர்கிறேன். முக்கியமாய் ஜெபம் செய்ய கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் சொல்லுகிற சாட்சியின் அடிப்படையிலே தேவனை நான் துதிக்கிறேன். நாம் செய்கிற ஜெபம் என்பது நம்முடைய விண்ணப்பம் அவருக்கு தூபமாக இருக்கிறது. கவனிங்க, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். பலி செலுத்துவதை பார்க்கலும், காணிக்கை கொடுப்பதை காட்டிலும், ஆச்சாரங்களை கடைபிடிப்பதை காட்டிலும், என்னங்க இன்னும் தான தர்மங்களை செய்வதை காட்டிலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் செய்வது, உண்மையான இருதயத்தோடு ஜெபம் செய்கிறவர்களின் ஜெபத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். அதையே விரும்புகிறார். சில பேர் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நமக்கு ஒரு வித எரிச்சல் உண்டாகும், கோபம் கூட வந்துடும், பேசவே பிடிக்காது. ஆனா சில பேர்கிட்ட நாம அவங்க பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் என்று நினைப்போம். முக்கியமா சிறு பிள்ளைகளை கவனிங்க. சிறு பிள்ளைங்க கிட்ட பேசுறது அவங்களுக்கு இஷ்டமா? எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டங்க. அவங்களுடைய அப்பாவியான அந்த பேச்சு, அந்த செல்லமா பேசுற வார்த்தைகள், அனாவசியமான வார்த்தைகள் இருக்காது, பாவம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் இருக்காது. சில கேள்விகள் இருக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம், சந்தோஷமா அந்த பிள்ளைகளுடைய மழலை பேச்சு நாம கேட்போம். என்னுடைய பசங்க மகன்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது, நான் அப்போ ஆந்திராவில் இருந்தேன். அநேக இடங்களுக்கு போய் வந்துகிட்டே இருப்பேன். 2-3 நாள் மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது நான் என்ன நினைப்பேன்னா, என் பிள்ளைங்களோட பேச்சை கேட்கணும். இந்நாட்கள்ல என் பேர பிள்ளைங்க வார்த்தையை கேட்கணும். அவ்வளவு மழையிலேயே அவங்க பேசும்போது கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பெரியவங்க கிட்ட பேசினா நல்லது கெட்டதை பேசுவாங்க, கஷ்டங்களை பத்தி பேசுவாங்க, அல்லது அவங்க மேல இவங்க மேலன்னு ஏதாவது கோல் சொல்லிக்கிட்டு குற்றம் சுமத்திக்கிட்டு இருப்பாங்க, அல்லது அஞ்ஞானத்தோட பேசுவாங்க, புத்தியம் இல்லாம பேசுவாங்க. அதனால அவங்களோட பேசவே பிடிக்காது. ஆனா நமக்கு சிறுபிள்ளைகள் பேச்சு கேட்க எவ்வளவு ஆசைப்படுறோம். அதே போலதாங்க தேவன் இந்த குறுக்கு புத்தியோட செய்கிற ஜெபத்துல, வேஷமா போடுற ஜெபத்துல, நீண்ட ஜெபத்துல, மனிதருக்கு பிரமிப்பை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய ஜெபத்துல ஆண்டவர் விரும்புறது இல்லைங்க. அந்த பரிசேயன் தேவாலயத்திற்கு சென்று எவ்வளவு சத்தமா ஜெபம் பண்ணா, என்னென்னவோ சொல்லலாம் ஜெபம் பண்ணதை பார்க்கிறோம் இல்லையாங்க. தேவனே, நான் பரியக்காரரை போல, அநியாயக்காரரை போல, விபச்சாரக்காரரை போல இல்லாததால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் வாரத்திற்கு 2 முறை உபவாசம் இருக்கு, நமக்கு தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தன்னைத்தானே மெச்சிக்கொண்டு ஏதோ சொல்றேன். இதெல்லாம் தேவனுக்கு தெரியாதா என்ன? அவருக்கு தெரியாதாங்க? உண்மையாக செய்கிற ஜெபம் தான் அவருக்கு பிரியம். உண்மையாக, ஆண்டவரே என்ன பாருங்கப்பா, ஆண்டவரே மகத்துவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை சிலர் மகத்துவம் உள்ள தேவனே மங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ யோசனை இருக்கும். எனக்கு தெரியும் ஆண்டவரே நீங்க ஜெபத்தை கேட்பீங்கன்னு, ஆனா ஏதோ தவறான ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க பாருங்களேன். அதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு உன் ஜெபத்துக்கு பின்னால் இருக்கிற உன்னுடைய எண்ணம் என்ன, ஆசை என்ன, எல்லாம் அவருக்கு தெரியும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று நீ ஜெபிக்கும் போதுதான் தேவன் உன்னிடத்துல சந்தோஷமாக இருப்பார். தம்முடைய பெரிய காரியங்களை உனக்கு தெரியப்படுத்துவார். தேவன் சிறு பிள்ளையான சாமுவேலிடத்தில் ஏலியாவை போன்ற ஆசாரியனிடத்தில் சொல்லாத விஷயங்களை சிறு பிள்ளையான சாமுவேலிடத்தில் சொன்னார். ஏனென்றால் சிறுவனாக இருந்தால் அந்த சாமுவேல் தேவனிடத்திலே தன்னைத்தானே அர்ப்பணித்தவனாக தேவாலயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தான். கேட்க தன் இருதயத்தை தயார்படுத்திக் கொண்டான்.
ஜெபம் என்றால் சொல்லுவது மாத்திரமல்ல, கேட்பதும் தான். ஜெபம் என்றால் சொல்லுவது மாத்திரமல்ல, கேட்பதும் தான். நாம் தேவனிடத்தில் சொல்லிவிட்டு அவர் என்ன பதிலளிக்கிறார் என்பதை கேட்க வேண்டும். ஜெபம் என்றால் லொடலொடருடன் ஏதோ வார்த்தைகளை சொல்லி முடிச்சிடறோம் நாட்கள்ல. அல்லது சில ஜெப குறிப்புகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்காக இவங்களுக்காக அந்த விஷயம் இந்த விஷயத்தை குறித்து ஜெபம் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா கவனிங்க, உத்தம இருதயத்தோடு கூட, ஆண்டவரே என்ன பாருங்க ராஜா, இதை கொடுங்க ராஜா, என்ன பாருங்கப்பா, என்னுடைய தேவைகளை பாருங்கப்பா, தேவனே என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்தீர், எவ்வளவு பெரியவர், என்னால் உமக்கு என்ன தர முடியும், இதோ நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட வருகிறேன் என்று பணிவான உன்னுடைய ஜெபம், அதுதான் அவரை மகிழ்விக்கும். அவர் மகிழ்கிறார் என்றால் கையை திறந்து விடுவார். அவர் தம்முடைய கையை திறக்கிறார் என்றால் சர்வ ஜீவிகளின் பசியும் தீர்ந்துவிடும். அவருடைய உள்ளங்கை நம்முடைய கைகளை போன்றதல்ல. ஒரு 5 ரூபாய் கையில் இருந்தாலே அது ரொம்ப அப்படியே இறுக்கமா இருக்கும். ஆனால் அவருடைய கைகளோ அது சர்வ சம்பத்துக்களும் சகல ஆசீர்வாதங்களும் உள்ளது. நாம் ஜெபிக்கிற போது வேஷதாரிகளைப் போல் அல்லாமல் சுத்த இருதயத்தோடு நாம் ஜெபம் செய்வதுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை திறந்து தேவனிடத்திலே சொல்ல வேண்டும். நீங்க தொடர்ந்து ஜெபிக்கிறீங்களாங்க? இத்தனை நாட்களாக ஜெபத்தை குறித்து அநேக விஷயங்களை நாம் தியானிக்கிறோம். அனுதின தியானம், கல்வாரி தரிசனம் மூலமாக அநேக சப்ஜெக்ட்ஸ், அநேக விதமான ஜெபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். நீங்கள் ஜெபத்தின் வேல்யூவை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் வாயை திறந்து ஜெபிக்கிறீர்களா? தினந்தோறும் தேவனோடு கூட சம்பாஷிக்கின்றீர்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறாராம்? ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். பாஸ்டர்ஸ் தான் ஜெபம் பண்ணணும். என்னங்க, பேப்டிஸ்டம் எடுத்துக்கிட்டு வந்தான் ஜெபம் பண்ணணும். விசுவாசிகள் தான் ஜெபம் பண்ணணும். யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்க நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, படித்தவனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, திறமையுள்ளவனா இருந்தாலும் சரி, எதுவுமே தெரியாதவனா இருந்தாலும் சரி, எல்லாமே இருக்கிறவனா இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாதவனா இருந்தாலும் சரி, அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விண்ணப்பம் செய்தார், அவருடைய பெரிய நாமத்தினால் கேட்டால் அவர் நம்முடைய ஜெபத்துக்கு செவிசாய்ப்பார். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், நல்லா கவனிக்கணும், கிருபையாயிருக்கிறார். அவரவர் தேவைகளை சந்திக்கிறதற்கு, அவர்களை ரட்சிக்கிறதற்கு, அவர்களை குணமாக்குவதற்கு, அவர்களை விடுவிக்கிறதற்கு, அவர்களுக்கு சகாயம் அருளுவதற்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அவர்கள் எல்லோருடைய எல்லா தேவைகளையும் தீர்க்கிறதற்கு ஏற்ற ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து புத்தி, விஞ்ஞானம், சர்வ சம்பத்து உடையவராயிருக்கிறார். இது என்னிடத்தில் இல்லை அல்லது இத்தனை பேருக்கு கொடுத்தா என்கிட்ட தீர்ந்து போயிடும் என்று சொல்லுகிறவர் அல்லவே அல்ல. எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிறாங்களே, அப்ப எனக்கு இருக்குமோ இல்லையோன்னு நினைக்காதீங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க புதுசா ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க முதல் தடவை இந்த வார்த்தையை கேட்கிறவங்களா இருக்கீங்களோ என்னவோ? ஜெபம் செய்வது எப்படி என்று கொஞ்சம் புரியாம இருக்கீங்களோ என்னவோ? ஒரு ஊர்ல ஜெபத்தை குறித்து சொன்ன வேளையில ஒருத்தர் வந்து இப்படி கேட்டாரு, ஐயா, ஏதோ ஜெபம் அப்படின்னு சொல்றீங்களா, அதை ஒரு பேப்பர்ல எழுதி எனக்கு கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். ஐயா, இது ஏதோ அப்படி இல்லைங்க, இது பேப்பர்ல எழுதி வாசிக்கிறது இல்லைங்க. ஜெபம் என்றால் சம்பாஷணை தான். நீங்க என் கூட பேசுறீங்க இல்லையா, அதே போல தேவனிடத்துல பேசுங்க விசுவாசத்தோட. உங்க வீட்டு அறைக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டு தேவன் கேட்கிறார் விசுவாசத்தோட தேவனிடத்துல நீங்க சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் வருங்க. அவ்வளவே தானா? ஆமா, ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க கூட மனுஷங்க கிட்ட சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டீங்கள, மனுஷங்களை கேட்டு கேட்டு நஷ்டமாயிட்டீங்கல்ல, தேவனிடத்துல சொல்லி பாருங்களேன் உங்கள் பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், தேவைகளை எல்லாம். பாவ கட்டுக்குள்ள இருக்கீங்களோ என்னமோ, கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கீங்களோ என்னமோ, குடும்ப சூழ்நிலை சரியில்லையோ என்னவோ, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கீங்களோ என்னவோ, மனோரீதியான வேதனைக்குள்ளாக இருக்கீங்களோ என்னமோ, பாவத்தின் பிடியில் இருக்கீங்களோ என்னமோ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று அவரை தொழுது கொண்டு ஜெபிக்கிற எல்லோரிடத்திலும் கிருபையாயிருக்கிறவர், தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறவர், மன்னிக்கிறவர், அவர்களுடைய தேவைகளை எல்லாம் தீர்க்கிறவர். 13ஆம் வசனம்: ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை
தொழுது கொள்ளுகிறவன் எவனும், கவனிங்க, ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஜெபிக்கிற எவனும் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான், விடுவிக்கப்படுவான், நித்திய நரகத்துக்கு தப்புவிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து எல்லா நாமங்களை காட்டிலும் மேலான நாமத்தையுடையவர். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இந்த பூமியிலும் உள்ள எல்லா நாமங்களிலும் இயேசுவின் நாமமே உயர்த்தப்பட்ட நாமம். ஒவ்வொரு நாவும் அவருடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஒவ்வொரு முழங்காலும் அவருடைய நாமத்தில் முடங்க வேண்டும். தேவன் உயர்த்தியிருக்கிற நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்கிறவர்களுக்கு சகாயம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது, நித்திய நரகத்திற்கு தப்புவிக்கப்படுவார்கள். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களில் அநேகர் நாங்கள் ஜெபத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகின்றீர்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடக்கிறது என்று சாட்சி சொல்லியிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அங்கும் நாங்கள் இங்கும் ஜெபிக்கிற போது தேவன் எத்தனையோ அற்புதங்களை செய்வார். 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வேளையில, அது உங்க வீட்டில் இருக்கிற 2 3 உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரர்களோ, எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்திற்காக, ஒரு கடினமான விஷயத்திற்காக, ஒரு கடுமையான விஷயத்திற்காக, ஒரு பயங்கர கட்டுக்குள்ளாக இருக்கிற நபருடைய விடுதலைக்காக செய்கிற விஷயமாக இருந்தாலும், மனிதர்கள் யாராலும் தீர்வு தர முடியாத பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது, தம்முடைய ஐஸ்வர்யத்தால், தம்முடைய வல்லமையினால் தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நிகழ்த்துவார். இது நடக்காது என்பதெல்லாம் ஜெபத்தின் மூலமாக நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். ஜெபம் நமக்கு சுவாசத்தை போன்றது. எனவே அப்பப்போ ஜெபம் பண்றது இல்லைங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் நமக்கு முதுகெலும்பை போன்றது. நாம் தேவனுக்காக நிற்க வேண்டும் என்றால் ஜெப வாழ்க்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். சோதனைகளில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஜெப ஜீவியம் நமக்கு அவசியம். தேவனுடனான ஐக்கியத்தில் இருக்கும்போதுதான் சாத்தானை நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். ஜெபம் பண்ணுங்க, தனிமையில ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் இருக்கா உங்க வீட்டுல? தயவு செய்து இன்றிலிருந்தாவது குடும்ப ஜெபத்தை தவறாம செய்யுங்க. பிள்ளைகளை அழைச்சு உட்கார வைங்க. அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டைம், 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷத்தோட ஆரம்பிங்க. அதுல இருக்கிற இனிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது நிறைய நேரத்தை ஒதுக்க நீங்க தயாராயிடுவீங்க. தேவனுடைய ஆலயத்திலே ஏறெடுக்கிற ஜெபங்கள்ல ஒருமனப்படுங்க. அதே போல விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் மாத்திரம்தான் ஜெபம் பண்றேனே அப்படின்னு நினைக்காதீங்க. தனிமை ஜெபம் மிக மிக அவசியம். ஒருவருக்காக இன்னொருவர் ஜெபிப்பதும் மிக மிக அவசியம். தினமும் தேவனோடு கூட சம்பாஷிக்கிறத மறந்து போயிடாதீங்க. தேவனோடு கூட பேசிக்கொண்டு தினசரி காரியங்களை ஆரம்பியுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிக்கிறோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு பிரியமாயிருக்கிறதான ஜெபம், சுத்த இருதயத்திலிருந்து வரும் ஜெபம், நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் ஜெபம், விசுவாசத்தோடு செய்கிற ஜெபம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுங்கப்பா. சம்பிரதாய ஜெபத்திலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்றும், எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுவார், எங்களை மன்னிப்பார், எங்களை தம்முடைய ரட்சிப்பினால் அபிஷேகிப்பார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த வேளையிலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெபம் எங்கள் எல்லோருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தும் என்று உம்மோடு கூட ஒருமனப்படும்படியாக உம்முடைய மனதை ரீச்சாவதற்கு உம்முடைய இருதயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள சகாயம் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸை டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. நாளை இதே அனுதின தியானத்திலும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையா இருப்பதாக.